இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மனுவே இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மனுவே இயேசு ராஜா, எனக்குள்ளே. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களோட பேசணும் சொல்லுங்க. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மனுவே இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மனுவே இயேசு ராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களோட பேச போகிறார் என்று? ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் விசுவாசித்தால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே உருவாகி அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். One of the biggest prophecies that was spoken to Mary. அன்னை மரியாள் இடத்துல பேசப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அலட்சியம் பண்ணியிருந்திருப்பார்கள் என்றால் இந்த உலகமே ஒரு பெரிய இழப்பை தான் பார்த்திருக்கோம். அசாத்தியமான ஒன்றை தேவதூதன் அன்னை மரியாள் இடத்துல சொன்னான். நீ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், இயேசு என்று பெயரிடுவாயாக. அவளுக்கு நிறைய கேள்வி, எப்படி நடக்கும், நான் என் கணவனை அறியேனே என்று கேட்டான். ஆனால் அவர் சொன்னார், உன்னதமானவர் உன்மேல் நிழலிடுவார், அவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் அந்த பரிசுத்தமானதை பெறச் செய்யும்படி உருவாக்குவார் என்று சொன்ன மாத்திரத்தில் மதர் மேரி believed it and she said, so be it. ஆமென். உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும், உங்க வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும், அந்த உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும், ஆமென் என்று அவங்க அக்ரி பண்ணது. அந்த அற்புத குழந்தையை கர்ப்பம் தரித்தார்கள். ஏற்ற வேளையிலே அந்த அற்புதத்தை பெற்றெடுத்தார்கள். நான் சொல்றேன், இன்று ஆண்டவர் உங்களோடு பேச போகிற தீர்க்க தரிசனமான செய்தியை நீங்கள் விசுவாசித்து எனக்கு நடக்க போகிறது ஆமென் என்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் இன்றே உங்கள் அற்புதத்தை கருத்தரிப்பீர்கள். டுடே you will conceive your miracle and in due time you will deliver that miracle. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பேசும்போதே இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆமென், நான் பெற்றுக்கொள்கிறேன், என்னோட ஆண்டவர் பேசுகிறாங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்கன்னா இன்னைக்கே அந்த அற்புதத்தை நீங்கள் கருத்தரிப்பீர்கள். ஆனால் சமயம் வரும், ஏற்ற காலத்திலே அதை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். அல்லேலூயா. பெறச் செய்கிற நான் அதை பெறச் செய்யாமல் போவேனோ என்று சொல்லுகிறார். இன்று ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் அற்புதத்தை, God wants you to conceive that miracle. இது எப்படிங்க நடக்கும், இதுக்கப்புறம் எப்படி நடக்கும், அதுக்கு பேர் தான் அற்புதம். அதை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் a joy to see all of you back here. நிறைய பேர் வெளியே ஊர்களில் வேலை பார்க்கிறவர்கள், வெளி ஊர்களில் படிக்கிறவர்கள் எல்லாருமே you are back in the home, இந்த ஹோம் கிரவுண்ட், ஹோம் சர்ச்சில் ஆண்டவரோடு ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் இங்கு வந்து இந்த இடத்துல கூடியிருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒருத்தர் வாழ்த்தி அக்கம் பக்கத்தில் திரும்பி பார்த்து நிறையா வாழ்த்தி சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு விசேஷமாக நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அவன் சொல்லுங்க, சும்மா உங்கள் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு அழகான தேவனை ஆராதிக்கிற நீங்கள் எப்படி அழகு இல்லாமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. அவ்வளோ அழகான தேவனை ஆராதிக்கும் போது வேதம் சொல்லுறது, திறந்த முகமாய் அவருடைய மகிமையை பார்க்க பார்க்க அவருடைய சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆவியான கர்த்தரால் மறுரூபமாக்கப்படுகிறோம். ஒருவேளை அலங்கோலமாக இருந்தால் கூட இந்த அழகானவரை பார்க்க பார்க்க உங்களை அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அழகாவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். He is a beautiful Savior.
அவரிடத்துல எல்லாமே அழகு. அவரிடத்துல நீங்கள் எதை பார்த்தா அழகு தான். அல்லேலூயா. எனக்கு இந்த வரி ஒரே ஒரு விஷயம் நாம் பாடி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சொல்லுங்க. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்க தானே. இயேசு ராஜா என் நேசரே, எனக்கு எல்லாமே நீங்க தானே. இம்மனுவே இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மனுவே இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. நீங்க சொல்லுங்க. இயேசு ராஜா என்னே சரே. சத்தமா. எல்லாமே நீங்க தானே. வாய் திறந்து. இயேசு ராஜா என்னே சரே, எனக்கு எல்லாமே நீங்க தானே. மனுவே இம்மனுவே இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மனுவே இயேசு ராஜா எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. ஆண்டவரிடத்தில் என்ன வார்த்தை ஆண்டவரை பேசணும்? வாட் am I supposed to speak? எனக்கு ஏதாவது நல்ல ரிச்சான வெளிச்சமா ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் சொன்னாங்க. ஒரு ரொம்ப சாதாரணமான ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதியை எனக்கு தந்து, இதை போய் பேசு, நீ பேசு, நான் செய்வேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நீ பேசு, நான் செய்வேன். யூ ஜஸ்ட் டெலிவர் மை வேர்ட் அண்ட் ஐ வில் டூ த மிரக்கிள் என்று ஆண்டவர் சொன்னாங்க. அல்லேலூயா. அதனால் பெரிய ஆயத்தம் எனக்கு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வசனங்கள் வைத்திருக்கிறேன். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஞானமான வசனிப்பினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே இந்த நாட்களிலே அவர் உங்கள் மேலே அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. So words, maybe they are simple words but very powerful words because they are from the throne. ஹல்லேலூயா. ஆமாம். இந்த நாளிலே தலைப்பே நான் எப்படி வச்சிருக்கேன்னா, கிறிஸ்மஸ், you still have a reason to rejoice. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நிறைய இழந்திருக்கலாம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம், சோர்ந்திருக்கலாம், சவால்களை மேற்கொள்ள முடியாமல் நீங்கள் தடுமாறி வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்குள் மீண்டும் அந்த சந்தோஷத்தை துளிர்விட செய்ய போகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். லூக்கா 2 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ராத்திரி நேரம். இந்த ராத்திரி நேரத்தில் லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனம், அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, fear not, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்களேன் சத்தமா, மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும். சாதாரண நற்செய்தி இல்லை, கர்த்தர் உங்களோடு இன்று பேசுகிறது. இஸ் கோயிங் டு கிவ் யூ மிகுந்த சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க. சொல்லாதவங்கெல்லாம் பெற்றுக்கொள்ளாம போயிடக்கூடாது. அதனால தான் நான் சத்தமா சொல்லுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். வாயை திறந்து சொல்லுங்க. மிகுந்த சந்தோஷம். என்ன பிரதர் சந்தோஷம்? எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு இந்த வருஷம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு சவால், எவ்வளவு கடினமான பாதை, தாங்க முடியல. சில நேரங்களில் தளர்ந்து அவ்வளவுதான் நினைச்சோம். என்ன சந்தோஷம்? சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நற்செய்தி இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற நற்செய்தி. உனக்காக இரட்சகர் ஒருவர் இருக்கிறார்.
இன்னும் கொச்ச தமிழ்ல சொல்லணும்னா, உன்னை காப்பாத்துறதுக்கு ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவார். உன்னை மீண்டும் தூக்கி எடுத்து உன் தலையை நிமிரச் செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை நீங்கள் டெஸ்பரேட்டாக வந்திருக்கலாம், தளர்ந்து போய் வந்திருக்கலாம், கொஞ்சம் நம்பிக்கை ஒட்டிகிட்டு இருந்திருக்கும், அதனால் வந்திருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். தப்பாக முடிவு எடுத்துட்டேனே, ரொம்ப தூரம் போயிட்டேனே, ரொம்ப குழப்பிட்டேனே, ரொம்ப சிக்கலாக்கிட்டேனே, உன்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். உன்னை காப்பாற்ற அவர் முடிவெடுத்தால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை காப்பாற்றணும்னு அவர் களம் இறங்கினா யாராலையும் தடுக்க முடியாது. சொல்லுங்க, உங்களை காப்பாற்றணும்னு கர்த்தர் களம் இறங்கினா யாராலையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எந்த கொம்பனும் கிடையாது. ஏன்னா அவர் நமக்கு ரட்சிப்பின் கொம்பாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவதூதன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கு. ரட்சகர்னா மீட்பர். இன்னும் கொச்ச தமிழ்ல சொன்னா காப்பாத்துகிறவர். அல்லேலூயா. என்னால முடியல, இதுக்கு என்ன வழி இருக்கு, என்ன ஆலோசனை இருக்கு? அதான் உங்களால முடியல, என்னால முடியல. நம்ம யோசனைக்கு அப்பாற்பட்டெல்லாம் செய்ய அவரால் தான் முடியும். அதனாலதான் அவர் பேரு காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. நம்மளாலே நம்ம காப்பாற்றிக்கிற முடியாது என்பதை அறிந்த பரலோக பிதா அவரே காப்பாற்றும்படி தன்னுடைய வலது கரத்தை நீட்டினார். அந்த கரம் தான் இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படி இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்காக எனக்காக பரிகார பலியாய் சிலுவையில தொங்கி மரித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தவர் இன்றும் தன்னுடைய ஆவியை உங்களுக்கும் எனக்கும் தந்து நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரந்தட்டி என்ன காப்பாற்றுவார்னு சொல்லுங்க. நான் காப்பாற்றப்படுவேன். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை காப்பாற்றுவா. என்ன நிலைமையில் இருந்தாலும் சொல்லுங்க, காப்பாற்றுவா. 7 மடங்கு அக்கினியில போடப்பட்டு நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க, என்னை காப்பாற்ற ஒருவர் களம் இறங்குகிறார். என்னை காப்பாற்றுவா. நான் தண்ணீர்களை கடக்கும் பொழுது என்னோடு கூட இருக்கிறார். ஆறுகளை கடக்கும் பொழுது அதுவைகள் என் மேல் புரளாதபடி என்னை காப்பாற்றுவார். அக்கினி ஜுவாலையில நடந்தாலும் அவர் என்னை காப்பாற்ற களம் இறங்கினார். அவர் உங்களை காப்பாற்ற களம் இறங்கினார். நான் சொல்றேன், எதுவுமே உங்களை சுட்டரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் தாண்டி போகிற இந்த அக்கினி பரீட்சையின் வாடை கூட உங்கள் மேலே வருகிற காலத்தில் படாத அளவுக்கு உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தட்டுனா நல்லா தட்டி கர்த்தரை கொண்டாடுங்க. நீங்க இன்னைக்கு ரிசீவ் பண்றதுல பிசாசு இப்பவே முடிவெடுத்துடணும். இவனை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமா, நீங்க இன்னைக்கு வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போதே பிசாசு முடிவெடுத்துடணும். இவனை இனிமே ஒண்ணுமே சொல்லுங்க, ஒண்ணுமே இப்பவே முடிவெடுத்துறேன் அவன். அல்லேலூயா. என் தாவீது சொல்லுவார்ல ஒரு வசனம், என் சத்துருக்கள் என் மாம்சத்தை பட்சிக்கும்படி என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அதனால இன்னும் உங்களை பட்சிக்க நினைக்க போராட நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நீங்க தட்டி அந்நிய பாஷை பேசி வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போதே பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். இனிமே பிரயோஜனமே இல்லை, நம்ம பின்வாங்கி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நல்ல கரம் தட்டி. ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. லைட் ஷைன்ட். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். Every word today is a prophecy. Take it, receive it, own it and you will see it. இன்று பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் உங்களுக்கு சொந்தம் கொண்டாடி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஒருவேளை இருளில் நடந்து கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் பிரயாசம், தொழில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இருளில் நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. மரண இருளில் நடந்த ஜனங்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்து ஷைன்ட் ஃபோர்த். 6வது வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்,
அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு பாலகனாக பிறந்தார். ஆனால் பரலோக பிதா அவருடைய செல்ல குமாரனை பூமிக்கு கொடுத்தார், அனுப்பினார். ஹல்லேலூயா. குமாரனை ஒரு குமாரனை கொடுக்கப்பட்டார், அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார்? இந்த ஜனங்களை, என் ஜனங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் கைகளிலிருந்து மீட்டெடுக்க ஒரு பரிகார பலியாக மரிக்கும்படி, உயிர்த்தெழும்படி இந்த பூமிக்கு அனுப்பினார், கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய பெயர்களை பாருங்க. உங்களை காப்பாற்றுவரை குறித்து நான் சொல்ல போகிறேன். அவருடைய நாமம் அதிசயமானவர். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இன்னொரு விஷயம், எல்லாரும் சத்தமா உங்களை காப்பாற்றுகிறவருடைய பேரை, குணாதிசயங்களை நீங்களே சொல்ல போறீங்க. சத்தத்தை உயர்த்தி, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. முதல் பேரை பாருங்க, அதிசயமானவர். எப்படி காப்பாற்ற போகிறார்? அதிசயமாய் காப்பாற்ற போகிறார். எப்படி காப்பாற்ற போகிறார்? அதிசயமாயினா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒருவேளை இயல்பாக நடக்கும், இயற்கையாக இப்படி எனக்கு கை கூடும் இந்த காரியம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த இயல்புகள் தோல்வி அடைந்திருக்கலாம், இயற்கையாக நடக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் நினைத்த விதத்திலே, நீங்கள் எதிர்பார்த்த முறையிலே அது நடக்காமல் நீங்கள் அவ்வளவுதான் நினைச்சிருக்கலாம். When the natural fails, the supernatural begins. ஹல்லேலூயா. நீங்க நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னு அது பெரிய விஷயம் இல்லை. நீங்க நினைச்ச மாதிரி நடக்காத இந்த நேரத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன் ஒருத்தர் களம் இறங்குறார் பாருங்க. அவர் செய்ய போகிற காரியம் மனுஷருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது கர்த்தருடைய செயல் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். இதை நீரே செய்தீர், இது உம்மால் தான் வந்தது என்று நீங்கள் சொல்லுவீர்கள். அவருடைய நாமம் அதிசயமானவர். அதிசயம். நல்ல கரம் தட்டி அவரை கொண்டாடுங்க. நீங்கள் நினைத்த விதத்தில் அது நடக்காமல் போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமான நினைவுகளையும் வழிகளையும் உனக்காக நான் குறித்து வைத்திருக்கிறேன். நான் செய்ய போகிறேன். I am going to do, I am going to perform. கரங்களை தட்டி வாய் திறந்து ஷக்கதல மரரியான் துரபலஹந்தரபா. அதிசயமானவர், மிரக்கிள், அதிசயமாய் செய்வா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமேலாம் குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்களா? அதிசயமாய் செய்வா. ஹல்லேலூயா. இனிமேலாம் என்ன இருக்கு? வயசாயிருச்சு, இனிமே எப்படி நீங்க மீள போறீங்க? உங்களுக்காக அதிசயமாய் உங்களை காப்பாற்றுகிறவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. வயசு தாண்டிருச்சு, இனிமே எங்க போய் சம்பந்தம் பார்ப்பீங்க? கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. எப்படி செய்வார்? அதிசயமாய் செய்வார். He is a wonder working God. ஹல்லேலூயா. செங்கடலை பலகையை பிடிச்சி இல்லை போட்டை பிடிச்சி தாண்டி இருப்பாங்கன்னா அது அதிசயம் இல்லை. ஹல்லேலூயா. இவங்களை காப்பாற்றி மறுகரை சேர்க்க ஒரு கப்பல் வந்து இவங்களை தூக்கிட்டு போய் மறுகரையில் இறக்கி இருக்கும்னா அது அதிசயம் இல்லை. ஆனால் இந்த ஜனங்களை காப்பாற்றும்படி சரித்திரத்தில் நடக்காத ஒன்றை கர்த்தர் நடப்பித்தார். அந்த செங்கடலை ரெண்டாக விரித்து வட்டாந்தரையிலே நடத்தினது போல அவர்களை நடத்தினார் பாருங்க. அது அதிசயம். உங்களுக்காக செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொல்ற, நான் கர்த்தர், நான் மாறாதவர். I never change. ஹல்லேலூயா. உங்களுக்காக செய்வா. 2 பேரை கை கால் கட்டி தலைகீழ தொங்க விட்டுருந்தாங்க. என்ன செய்ய? வெளியே தப்புறதுக்கு. ஒரு ஜெயிலரை காக்கா பிடிச்சி கையை காலை பிடிச்சி குளிர்ந்த வார்த்தைகளை பேசி அவர் தயவுல வெளியே போயிருந்தா அதிசயம் இல்லை. இல்லை பணம் கிணம் கொடுத்து வெளியே போயிருந்தா அதிசயம் இல்லை. ஆனால் எதையுமே செய்யாம ஆண்டவரை துதித்து பாடின பொழுது சிறைச்சாலின் அஸ்திபாரங்களில் அந்த வல்ல கரம் பட்டு சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் உலுக்கி சிறையிருப்புகள் மாறினது. அது அதிசயம். ஒரு 2 பேருக்காக கர்த்தர் செய்வார்னா அவர் மாறாதவர். அவரிடத்துல வேற்றுமை நிழல் கூட இல்லை.
அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். He will do it once again for you. ஹல்லேலூயா. உங்களுக்காக செய்வா. 2 பேருக்காக பூமி அதிர்ச்சி வருமா? வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வரும்னு சொல்லுங்க. 2 பேருக்காக பூமியை அதிர பண்ணுவாரு, உங்களுக்காக செய்வாரு, உங்க குடும்பத்துக்காக செய்வாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக செய்வார், உங்களுக்காக செய்வார். அவர் மாறவே இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அவர் மாறவே இல்லை. அவர் அன்னைக்கு எப்படி செய்தாரோ அதே போல இன்னைக்கு செய்வார். வேணும்னா அதை விட மேலா புதுசா உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. அதை விட கம்மியா செய்ய மாட்டார். வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை இன்னும் அதிகமாக இருக்கு. முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சை ரசம் இன்னும் சுவையானதாக இருக்கும். ஹல்லேலூயா. Maybe not like the previous miracle, but better than that. Not something be a little lesser than that. அதை விட கொஞ்சம் கீழே கிடையாது, அதை விட கொஞ்சம் மேலே தான் செய்வார். ஹல்லேலூயா. அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்வார். 2வது ஆலோசனை கர்த்தர். He is the best counselor you can come across. The best counselor. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன், உன் மேல நான் கண்ணு வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு உங்களுக்கு அவர் பேசி ஆலோசனை சொன்னா, என்ன மெஸ் நீங்க பண்ணி வச்சிருந்தாலும் அழகான மெசேஜாக அதை முடிப்பா. ஹல்லேலூயா. என்ன சிக்கலை நீங்க பண்ணி வச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் யாராலும் இது சிக்கல்ன்ற அறிகுறியே இல்லாத அளவுக்கு அதை அழகாக அலங்கரிப்பா. ஹல்லேலூயா. And only he can do. Only he can do. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் நான் ஆலோசனை சொல்றேன், எனக்கு தெரியும், அது தெரியும், எனக்கு இது தெரியும், அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு வாங்க. மகா மட்டமாக இருந்ததை விட மோசமான நிலைமையில கொண்டு நிறுத்திடுவாங்க. ஹல்லேலூயா. சிம்பிளா முடிய வேண்டிய பிரச்சனையை காம்ப்ளிகேட் பண்ணி முடிச்சு வச்சிருப்பாங்க. So called human counsels, they will push you to defeat. They will push you to embarrassment. ரொம்ப வெட்கத்திற்கும் கஷ்டத்திற்கும் கொண்டு நிறுத்திவிடும். ஆனால் என் ஆண்டவர் என்ன நிலைமையில நீங்கள் அவரிடத்துல போய், ஆண்டவரே எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனால் உங்களால் முடியும்னு எனக்கு தெரியும், நான் உங்களை நம்பியிருக்கேன், நீங்கள் சொல்லுங்க, என்னை வழி நடத்துங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு அவரிடத்துல அவரை நம்பி நீங்கள் நிற்பீர்கள் என்றால், இன்று இருக்கிற நீங்கள் தாண்டி கொண்டிருக்கிற அந்த சிக்கலுடைய அறிகுறி கூட அடுத்த ஆண்டு இந்நேரத்துக்கு தெரியாத அளவுக்கு அழகாக அலங்கரித்து விடுவார். பட் ரிமெம்பர், only he can do. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆலோசனைக்கு முன்பாக மனுஷிக ஆலோசனைகள் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அகித்தோப்பலை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுக்கு ஒத்த ஞானம் உடையவனாக, தேவனுக்கு ஒத்த ஆலோசனைகள் கொடுத்தவனாக. தாவீது பக்கம் இருந்தவன் அப்படி சைடு மாறிட்டான். ஆனால் எவ்வளவு பெரிய அகித்தோப்பேலாக இருந்தாலும் கர்த்தர் முடிவெடுத்தால் அவனுடைய ஞானத்தை பைத்தியமாக்கி விடுவார். They cannot stand before God. பட் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும், I told you before, நான் இதுக்கு முன்பாக நான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே, இதெல்லாம் உங்களுக்கு கேட்ட வசனங்கள், பரிச்சயமான வசனங்கள். ஆனால் இன்று அவைகள் அவர் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் மடிந்து போக மாட்டீர்கள், உங்கள் ஓட்டம் முடிந்து போவதில்லை, நீங்கள் பிழைக்கும்படி பிழைப்பூட்டும் வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. Listen to his counsel. உன் முழு மனதோடு அவர் மேல நம்பிக்கை, வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். In all that you can, just acknowledge him and listen to him. Don't trust man. எந்த மனிதனையும் நம்பி நீங்க சொல்லுங்க, இவங்க கரெக்டா என்னை நடத்திடுவாங்க, அவங்க நடத்திடுவாங்க. No, you will be disappointed. You will be pushed to embarrassment. வெட்கத்திற்குள் தள்ளி விடுவார்கள். ஆனால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்ததால் அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தது. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அப்படியே நிறுத்திருங்க. அப்படியே அவங்க ஆலோசனை, அது ரொம்ப அனுபவசாலி. இட் வில் ஃபெயில். அது உங்களை ஏமாற்றம். அவங்க நிறைய பார்த்துருக்காங்க, இதை மாதிரி நிறைய செஞ்சிருக்காங்க, நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்றால்
அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு செயல்படாது, ஒத்து வராது என்று உங்கள் மேல் கரிசனையாக கண் வைத்த ஆலோசனை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஸ்டாப் இட். அதை அப்படி நிறுத்திவிட்டு ஜஸ்ட் லீன் ஆன் டு ஜீசஸ். நீங்க பேசுங்க, ஆண்டவரே யூ மஸ்ட் பி மை விஸ்டம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், அவரே தேவனால் நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று முழிச்சு ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளவர்கள். இன்று கூட தூங்குவீங்கன்னா ஐ ரியலி பிட்டி ஃபார் யூ, ஐ ரியலி பிட்டி ஃபார் யூ. உங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். அதிசயமானவர், சத்தமா சொல்லுங்க அதிசயமானவர், சத்தமா சொல்லுங்க அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அடுத்த பேர் என்ன? வல்லமை உள்ள தேவன். அப்படி சொல்லுங்க, வல்லமை உள்ள தேவன். இப்படி சொல்லக்கூடாது, வல்லமை உள்ள தேவன். அதை சொல்லும் போதே அப்படி ஒரு கணீர் என்ற இன்னொரு விஷயம் சொல்லுங்க, வல்லமை உள்ள தேவன். சொல்லுங்க, வல்லமை உள்ள தேவன். எப்படிப்பட்ட வல்லமை உள்ள? திறக்காத கதவெல்லாம் உடைச்சு வச்சிருவாரு. அல்லேலூயா. அப்படித்தான் சொல்றாரு. கோரேசின் கரத்தை பிடித்து ஒருவரும் உனக்கு பூட்டக்கூடாதபடிக்கு வாசல்களை திறந்து வைக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கதவை பூட்ட முடியாது இனிமே அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கதவு உடஞ்சிருந்தா தான் பூட்ட முடியாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வாசல்கள் திறக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்களுக்காக ஒரு வல்லமை உள்ளவர் களம் இறங்கினால் அந்த வாசல் இனிமே பூட்டவே முடியாத அளவுக்கு உடைச்சிருவார். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன். கொஞ்சம் அப்படி யூ ஆல்சோ மினிஸ்டர் வித் மீ. வல்லமை உள்ள தேவன். He is a very powerful God. Powerful God. அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் பேசினால் காதேஸ் வனாந்தரங்கள் அதிரும். ஹல்லேலூயா. Every desert will shake. அவர் பேசினால் கேதுரு எல்லாம் முறிந்து விழுந்துறான். பெண்மான்களை ஈனச் செய்கிற சத்தம். வல்லமை உள்ள தேவன். உங்களுக்காக அவர் பேசுவார் என்றால் ராஜாக்கள் எல்லாம், ராஜாக்களுடைய இருதயங்கள்ல நீர்க்கால்களை போல திரும்பும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற பெரிய பெரிய மந்திரிகள் கூட அவர் சத்தத்தை எதிர்த்து நிற்க முடியாது. நான் சொல்றேன், nobody can stand against that powerful God. He is a powerful God. பார்வோனை குறித்து சொல்ல, அவன் பயங்கரமான கல் நெஞ்சக்காரன், ஆனா என் கை வல்லமையை காமிப்பேன்னு சொன்னாரு. அவர் உங்களுக்காக ஒரு விசை கை வல்லமையை காண்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள், வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே கேளுங்க இந்த வார்த்தையை. அன்னை மரியாள் பெற்றுக்கொண்டதை போல இன்று நீங்கள் அற்புதத்தை கரித்தரித்து தான் வீட்டுக்கு போக வேண்டும். You should carry your miracle in your womb. You should carry it in your womb. உங்கள் கருவிலே நீங்கள் அந்த அற்புதத்தை பெற்று வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஏற்ற காலத்திலே அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். கர்த்தர் அதை பிறக்க பண்ணுவார். உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும். இது கர்த்தருடைய செயல் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். Hallelujah. I came with such confidence. எனக்கு தெரியும், சாதாரண வார்த்தையை நான் சுமந்து போனாலும் அந்த வார்த்தையை இன்று கர்த்தர் வாயிலிருந்து புறப்படும். சாதாரண வார்த்தைன்னு சொல்லக்கூடாது, பரிச்சயமான வார்த்தையை சொன்னாலும் அது இன்று கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது என்றால் அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் வெறுமையாக திரும்பாது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் மீண்டும் உங்களுக்கு திரும்பும். உங்கள் வனாந்தரங்கள் ஏதேனை போலாகும், உங்கள் அவாந்தர வழிகள் கர்த்தருடைய தோட்டம் போலாகும். கரங்களை தட்டி கொண்டாடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். சந்தோஷமாய் சொல்லும், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். சொல்லுங்க, வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தா. ஓ வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தா. ஒரு மனமாய் கூடி இயேசு நாமம் பாடி ஊரெல்லாம் குடியேற்றுவோம். சிரிச்ச முகமா. ஒரு மனமாய் கூடி இயேசு நாமம் பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். தூங்குறவங்களை இடிச்சு லலலா 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 லலலா. ஓ
La 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 la. The joy of the Lord is our strength. சொல்லுங்க சொல்லுங்க. La 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 la. ஓஹோ la 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 la. சிரிச்சுக்கிட்டே பாடுங்க. சொல்லுங்க. தேவாதி தேவன் தேவாதி தேவன் தினம் தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான அச்சாரம் அதிசயம் அதிசயமே. சிரிச்சு சந்தோஷமா. ஓ குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின். உங்க சந்தோஷம் தான் அடுத்த கிறிஸ்துமஸ்ல நீங்க எப்படி வாழ போறீங்கன்றதுக்கான வாசனை. The fragrance. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே எங்க அன்பரின் திருப்பாதமே. ஓஹோ ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாத. சந்தோஷமா இப்படி மாடி லைட் ஆடி ஆட ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த கிறிஸ்துமஸுக்கு உங்களை ஆட வைப்பாரு. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் திரும்போ. உங்க வனாந்திரம் ஏதனா மாறும், அவாந்திரம் கர்த்தருடைய தோட்டமா மாறும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன். He is very very powerful. He is very very powerful. அவருக்கு don't limit him. அவரால் எல்லாம் எதையுமே செய்ய முடியாதுன்னு ஒன்னே கிடையாது. மோசஸ் சொல்றார், இவ்வளவு 30 லட்சம் பேருக்கு எப்படி ஆண்டவரை கறி கொடுப்பீங்க? இவங்கெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடையாத கூட்டம், முறுமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? சொன்னார், ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போயிருச்சோ, என் கரம் குறுகி போயிருச்சோ, இவங்களுக்கு செய்ய முடியாதா எனக்குன்னு கேட்டார். ஹல்லேலூயா. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ பார் என்று சொன்னார். இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், வல்லமை உள்ள தேவன், உனக்காக நான் செய்து முடிக்கிறதை நீ பார். நடக்குமோ நடக்காதோ, இந்த கிறிஸ்மஸுக்கு பேசினதை போல காப்பாத்துறனா காப்பாத்தலையான்னு பாருங்க. ஹல்லேலூயா. பார். You see, அவருக்கு முன்பாக எதுவுமே நீ எந்த வல்லமைகளை நிற்க முடியாது. Everything will fail and everything will submit. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேறு பெற்றிருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். And everything will submit and bow down. Every impossibility will submit. Every impossibility, இது முடியாது, இது நடக்காது, அவருக்கு முன்பாக அது முழங்காலிட்டு அவரை ஆண்டவர் என்று உயர்த்துறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வல்லமை உள்ள தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், கூடாத காரியங்களை செய்கிறவர். அன்னை மரியாள், இது எப்படி நடக்கும்? நான் என் கணவனை அறியேனே, ஐ டோன்ட் நோ மை ஹஸ்பண்ட், ஹவு இஸ் திஸ் பாசிபிள் என்று கேட்டாங்க. சொன்னாரா, பலத்தில் அல்ல, ஓம் பலத்தில் அல்ல, உங்க முயற்சி, திறமை, திராணி, எனக்கு அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும், எவ்ரிதிங் வில் ஃபெயில், டோன்ட் ட்ரை ஆல் தட், அதெல்லாம் முயற்சி செய்யாதீங்களா, விட்டுருங்க, இவரை சார்ந்து கொள்ளுங்கள், வல்லமை உள்ள தேவன். தூதன் சொன்னான், உன்னதமானவர் உண்மையில் நிழலிடுவார். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும், பரிசுத்த ஆவி உண்மையில் வருவார், ஆதலால் உன்னிடத்தில் அந்த அற்புதம் பிறக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், உன்னதமானவருடைய பலம் உங்களுக்காக அதை செய்யும். வல்லமையாளர். அதான் மரியாள் பாடமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வல்லமையானவர் எனக்கு பெரிய காரியங்களை, மகிமையானவைகளை செய்தார் என்று. ஹல்லேலூயா. வல்லமையானவர். அடுத்தது நித்திய பிதா. நித்திய பிதானா காலாகாலமா உங்களுக்கு அப்பாவா இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆமா, பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அப்பா வீடு, அதுக்கப்புறம் புகுந்த வீடு, இல்லையா? இல்லை, முறைச்சு பார்க்கீங்களே. நோ, வி ஸ்பீக் ஃபெமினிசம், திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ.
அப்பாவுடைய ஒரு ஒரு ஜேர்னி வித் த டாடி, த ஹியூமன் டாடி இஸ் ஃபார் அ பர்டிகுலர் டைம். ஆஃப்டர் தட் யூ கெட் இன் டு யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ஃபேமிலி. ராஜா உண்மையில் பிரியமா இருக்கு, நீ தகப்பன் வீட்டை மறந்து விடு அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றார். அப்போ அது ஒரு பக்கம். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இல்லையா? இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைத்த முடிவுள்ளவர்கள் எத்தனை பேருக்கு அப்பா இருக்காங்கன்னு கேட்டா சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் ஓட்டத்தின் தொடக்கத்திலிருந்து உங்கள் ஓட்டத்தின் முடிவு வரை உங்களுக்கு முன்பாக அல்பாவும் உங்களுக்கு பின்பாக ஒமேகாவுமாய் உங்களை ரசித்து வலுவூட்டி உங்களை உற்சாகப்படுத்தி உங்கள் உயர்வுகளை ரசித்து அழகு பார்க்கிற ஒரு அப்பாவாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு லிமிட்டே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க பூந்து வீட்டுக்கு போனாலும் அந்த அப்பா உங்க கூட வருவார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க தண்ணீர்களை கடக்கும் பொழுது உங்க அப்பா உங்க கூட இருப்பாரு. நீங்க ஆறுகளை கடக்கும் பொழுது அந்த அப்பா உங்க கூட இருப்பாரு. அக்னியில் நடக்கும் பொழுது அந்த அப்பா உங்க கூட இருப்பாரு. அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா அப்பா நன்றி, அன்பே நன்றி, எங்க அப்பா நன்றி, அன்பே. வாய் நிறைய சொல்லுங்க, அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி. சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுவே, தினமும் சொல்லுவே. தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சொல்லுவே, தினமும் சொல்லுவே. தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். அப்பா. ஹல்லேலூயா. சீஷர்கள் போய் கேட்காங்க, எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படி கேட்காங்க. எப்படிங்க ஜெபம் பண்ணணும்? நாங்கள் இன்னும் பக்தியா ஜெபம் பண்ணணும் கேட்க. அப்பான்னு கூப்பிடுறான்ட்டாரு. ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பா, அதை கொச்சையா சொன்னோம்னா அப்பான்னு கூப்பிடுறான்ட்டாரு. அப்பான்னு கூப்பிடு, அதை விட என்ன பெரிய ஜெபம் நீ பண்ண முடியும்? அப்பான்னு கூப்பிடு. மீண்டும் உனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை. ஐ ரிமெம்பர், கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை பாளையங்கோட்டையில், இந்த நாட்களில் நான் ஃபாதர் மீட்டிங்கில் கூட போய் பாட போவேன், இப்பயும் போவேன். அப்போ போயிட்டு இருந்தப்போ பாளையங்கோட்டையில் ஒரு முறை மீட்டிங் முடிச்சுட்டு லேட் நைட் நான் வீடு திரும்பும்போது என் மூத்த மகனுக்கு நல்ல காய்ச்சல், ஃபீவர், ஹை ஃபீவர். அப்போ நான் ரொம்ப ஹை ஸ்பிரிட்டில் வந்தேன். வீட்டுக்கு வரும்போது பயங்கர ஹையாக வந்தேன். அந்த மீட்டிங்லாம் முடிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுதா? இப்போவே எப்படி இருக்குது, ஒரு மாதிரி ஹையாக இருக்குது. ஆண்டவரை துதிக்கும் பொழுது பாடும்போது அந்த மாதிரி மீட்டிங் முடிச்சுட்டு பயங்கர ஹை ஸ்பிரிட்ஸில் வீட்டுக்கு வந்தால் பையனுக்கு காய்ச்சல். நேராக பக்கத்தில் ஒரு ரூமில் போய் இந்த ரூம் அடைச்சிட்டு கண்ணை மூடி அப்பான்னு கூப்பிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்னமே உங்கள் தேவைகளை அறிந்த ஒரு தகப்பன் உண்டென்றால், ஈவன் பிஃபோர் யூ ஆஸ்க், ஈவன் பிஃபோர் யூ ஆஸ்க். ஒரு பிள்ளை அழுறதுக்கு எதுக்கு அழுதுன்னு ஒரு தகப்பனால தான் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அது ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களால முடியாது, இல்லை ஃப்ரெண்டால் முடியாது, மாமாவால் முடியாது, மச்சானால முடியாது, அப்பாவால் முடியும். அப்பாவுக்கு பிள்ளையோட குரல் நடுங்குச்சுன்னா என்ன குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அந்த நாள் நான் ஜெபித்து அறையை விட்டு வெளியே வந்து சில மணி நேரங்கள், சில ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஹவர்ஸ், அந்த ஃபீவர் வாஸ் கான். அந்த காய்ச்சல் காணாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு வசனத்தை ஆண்டவர், the Lord is inspiring me. Let me put that word and then continue. Shabalarabarakata. Thank you Jesus, thank you Jesus. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. வாழ்வே வழியே உம்மை வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. பார்த்தியா, the same spirit எனக்கும் ஜேம்ஸுக்கும் ஆண்டவர் ஒரே ஆவியை ஊழியம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறதுக்கு இது அடையாளம். நான் என்ன யோசித்தேன்? நான் ஏதாவது சொன்னேன்னா சொல்லுங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா?
நான் என்ன இப்போ ஒரு வார்த்தை யோசித்தேன், நான் பைபிளை தான் புரட்டினேன் இல்லையா? இங்கே வசனத்தை போட்டிருக்கான் கரெக்டாக, அதே வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 24வது வசனம். இதுதான் அடையாளம், கர்த்தருடைய ஆவியானவர் இன்று பேசி கொண்டிருக்கிறார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐசையா சாப்டர் 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஹல்லேலூயா! என்ன அழகான வார்த்தை பாருங்க. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் ஆன்சர் பண்ணிடுவேன். அது அப்பா. ஹல்லேலூயா! கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, அப்பான்னு அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஏன்? அவர்கள் பேசும்போதே நான், நீங்கள் இந்த மாதிரி இப்படி ஆகணும், அப்படி வருகிற நாட்களை செய்ய போகிறார். நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறதே கேட்டு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் வந்து சேரப்போகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அப்பாவா காலாகாலமும் முடிவில்லா, எல்லை இல்லா, தடையில்லா ஒரு அப்பாவாக உங்களோடு கூட வரப்போகிறார். அல்லேலூயா. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், எனக்கு திரும்ப ஞாபகம் வருது. எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க மகளை கட்டி கொடுத்தாங்க. யாருன்னு கண்டுபிடிச்சிடாதீங்க, இயேசு நாமத்திலே மறைக்கப்பட்டிருப்பதாக. மகளை கட்டி கொடுத்தாங்க. அந்த பிள்ளை பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இந்த பெற்றவங்க அந்த பிள்ளை கன்சீவாக இருந்த நாட்களில் அந்த பிள்ளைக்கு ஃப்ரூட்ஸு, ஜூஸு கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொண்டு வந்து கொடுக்கும்போது ரொம்ப பார்க்கறதுக்கே சங்கடமாக இருக்கும். அந்த குடும்பத்தினர் இல்லாத சமயத்தை கண்டுபிடித்து எங்கள் டிரைவர் ஒருத்தரை அந்த முச்சந்தியில் நிறுத்தி, மாமனார் மாமியார் வந்துடக்கூடாது பார்த்துக்காங்கன்னு சொல்லி நிறுத்திட்டு, பெற்றவங்க போய் அந்த பிள்ளைக்கு ஃப்ரூட்ஸை, ஜூஸை கொடுத்துட்டு வந்த நாட்கள் ஞாபகம் இருக்கிறது. அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அந்த பிள்ளை. அந்த பெற்றவங்க அவ்வளோ தூரத்துக்கு சம்மந்திக்கு தெரியாமல் ஃப்ரூட்ஸை, ஜூஸை கொடுத்துட்டு போனாங்க. எவ்வளோ நேசிச்சிருப்பாங்க அந்த பிள்ளையில. எனக்கு நான் அவங்கள பார்த்தப்போ அவங்க கண்ணெல்லாம் ரெட்டு, அவ்வளோ அழுதாங்க என்கிட்ட. அந்த மாதிரி சில தகப்பன் பெற்றோருக்கு தடை இருக்கும், ஆனால் இந்த தகப்பனுக்கு எந்த தடையும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி ஏதாவது தடை இருந்துச்சுனாலும் திருக்கிடுவார். என் பிள்ளைக்கு நான் செய்வேன்னு உங்களோட கூட வந்து நிற்பார். ஹல்லேலூயா. தடை இல்லாமல் ஒரு தகப்பனாய் உங்களோடு கூட வருவார். ஆமாம். ஒருவேளை யார், the Lord is ministering to somebody, he is talking to somebody. யாருக்கோ சொல்லுறார், உங்களுக்காக உங்களோடு கூட உங்கள் அப்பாவா உங்கள் கைப்பிடிச்சு உங்கள் கூட நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவர் கடைசி வரைக்கும் நிற்பார். கடைசியா பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. அல்லேலூயா. பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. இப்போ இவர் சமாதானத்தை நதியை போல உங்களுக்கு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு? நம்ம நதி போல. நதி எது நிறுத்த முடியும்? உங்கள் சமாதானத்தை நிறுத்த முடியாத அளவுக்கு நீங்கள் அவரை அனுபவிப்பீங்க. ஹல்லேலூயா. சிலர் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. The peace that I give, the world cannot give, and the world cannot take it away because it did not give you. அது கொடுத்த சமாதானம் நான் கொடுத்தது. நான் உனக்கு எப்படி இந்த சமாதானத்தை, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டாக்கி என்று கொலோசியர் 1:அதிகாரத்தில் எழுதியிருக்கார். அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேலே வந்தது, அவர் சுமந்து கொண்டார். ஸோ he gives you peace. அந்த சமாதானம், அந்த முழுமை, வாழ்க்கையில் முழுமை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கையாக இருக்கும். திரும்பி சொல்லுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு, நீங்கள் வாய் திறந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சேரும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு முழுமைன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுமையாக இருக்கும். ஹல்லேலூயா. முழுமையை உங்களுக்கு பெற்றுத்தர, அதுதான் சமாதானம். ஷாலோம். Nothing will be lost, nothing will be broken. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட முழுமையை அவர் உங்களுக்கு தருவார். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து, இவரை குறித்து தான் நாம் படித்து கொண்டிருக்கோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா,
சமாதான பிரபு. கடைசி பாயிண்ட் ஒன்று செய்தி முடிஞ்சிச்சுன்னு நினச்சிங்களோ? இப்போ தான் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது he was doing wonders, miracles, அற்புத விதமாக. ஜஸ்ட் செலிப்ரேட் திஸ் டைம். நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் கறி சாப்பிடலாம், இந்த சந்தோஷம் வராது. ஹல்லேலூயா. ஆமாம், கறி சாப்பிடும் போது கூட நாளைக்கு என்ன பதில் சொல்ல போகிறோன்னு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. திருப்தி செய்யாததுக்கு உழைப்பானேன், இதை திருப்தி செய்கிற அப்பம். Just celebrate this time, receive every word, store it in your room, go back, get your miracle. Hallelujah. ஆமாம், this is one of the best times, precious moments, because you are sitting in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் பரிபூர்ண ஆனந்தம் வேற எங்கேயுமே கிடையாது. அதனால நீங்கள் வேற எங்கேயாவது அடுத்தாப்புல ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்கு, இல்லை அவங்க சிரிப்பாங்க, பின்னாடி போய் முறைச்சிட்டு போயிடுவாங்க. உண்மையிலே பின்னாடியும் முன்னாடியும் உங்களை பார்த்து ஒருத்தர் சிரிப்பாருன்னா அது உங்க அப்பா தான். அல்லேலூயா. சொல்லுங்க, பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே, நிரந்தர பேரின்பம் நீங்க தானே, பரிபூரண ஆனந்தம் நீங்க தானே, நிரந்தர பேரின்பம் நீங்க தானே. இயேசுராஜா, இயேசுராஜா என்னேசரே, எல்லாமே நீங்க தானே. இயேசுராஜா என்னேசரே, எல்லாமே நீங்க தானே. இம்மானுவே இயேசுராஜா, எனக்குள்ளே மலர்ந்த ரோஜா. இம்மானுவே இயேசுராஜா, எனக்குள்ளே மலர்ந்த. அப்போ அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த பூமியில அவர் வாழ்ந்த அந்த 3.5 ஆண்டுகள் அவருடைய ஊழிய பாதை ஃபேண்டாஸ்டிக் டைம். நாயின் என்னும் ஊருக்கு செல்லுகிறார். ஒரு விதவை, அவருடைய மகனும் இறந்து அடக்கம் போயிட்டு இருக்கு. அவ கூப்பிடவும் இல்லை, யாரும் இவர்கிட்ட சொல்லவும் இல்லை. இவருக்கு திரள் கூட்டம், பெருங்கூட்டம் இவரை நடத்திக்கிட்டு இருக்கு. பெருங்கூட்டம்னா he must be high, he must have had a high spirit இல்லையா? எப்படி இருக்கும் பெருங்கூட்டம் இருந்துச்சுன்னா? அப்படி ஒரு மிதப்பு இல்லை? பெருங்கூட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கீழே உள்ளவங்க கண்ணுக்கே தெரியாது. பெருங்கூட்டம் இவரை அசைக்கல. இவருடைய பார்வை நாயின் ஊரில் சென்று கொண்டிருந்த அந்த விதவையின் மேலே பட்டார். போனார், பாடையை தொட்டார், பிள்ளை எழுப்பி விட்டார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க இங்க யாராவது யாருமே இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க, ஐ லிட்டரலி ஹவ் லாஸ்ட் எவ்ரிதிங், நோ ஹஸ்பண்ட், நோ சைல்டு ஆல்சோ, அப்படின்னு நாயின் ஒரு விதவை போல நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீ தப்பா யோசித்துட்டு இருக்க, உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். உனக்கு நான் இருக்கிறேன். என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்துக்குள்ள உன்னை நான் கொண்டு வந்தனோ அந்த அழகான தரிசனத்தை நான் உன்னை கொண்டு முடிக்கிற ஒரு நாள் வரும். அதனாலதான் ஆராதனை வேளையிலே உன்னை பார்த்து சொன்ன, ரிசர்வ் யுவர் tears, don't waste them, there is a time that is coming when you would spill it in joy. ஆனந்த கண்ணீராக அதை மாற பண்ணுவா. ஹல்லேலூயா. ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, she was suffering with that issue for a long time. அவ பணத்தெல்லாம் விரயமாக்குனா ஒன்றும் நடக்கலை, டாக்டர்ஸ்டெல்லாம் போய் பார்த்தா ஒன்றும் நடக்கலை. ஆனால் இயேசுவை அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்டால் சுகமாவேன் என்ற நம்பிக்கையோடு வந்து தொட்டால், மருத்துவம் செய்ய முடியாததை, மணி செய்ய முடியாததை அவருடைய பார்வைப்படுவதற்கு முன்பாகவே தொட்டு பெற்று அவர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டார். He was a walking wonder. He was a miracle working God, walking wonder. அங்கங்க அவர் நடமாடும் அற்புதமாக இருந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இப்போவே அவர் நிறைய பேருக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நான் காப்பாற்றுவேன் அவர் களம் இறங்கிட்டாருன்னா அவ்வளவுதான். அவர் ஆரம்பிச்சிட்டார் ஏற்கனவே வேலையை. விசுவாசிக்கிறவரெல்லாம் அவருக்கு களத்தை, நீங்கள் வாசலை திறந்து கொடுத்து, வாங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, நான் பார்க்குறேன், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்.
You shall be still and know that I am God. Hallelujah. ஒருத்தன் ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் சகோதரனை குறித்து அழுறாங்க. செத்துட்டான், ஐயோ எங்க சகோதரன் செத்துட்டானே. இயேசுக்கும் நல்ல பழக்கம். இயேசு வருகிறார் அந்த ஊருக்கு. வந்த அக்கா அழுறா ஒரு பக்கம், தங்கச்சி அழுறா ஒரு பக்கம். ஐயோ நீங்க முதல்ல வந்திருக்க கூடாதா, முதல்ல வந்திருந்தா இந்த அளவுக்கு மோசமா இருக்காதே, இந்த காப்பாத்துறவர் முதல்ல வந்திருந்தா இந்த அளவுக்கு பரிதாபமான நிலைமைக்குள்ள நம்ம போயிருக்க மாட்டோமே சொல்லி அழுறாங்க. அவரும் சொல்லி சொல்லி பார்க்கிறாரு, உயிர் தழுதலும் ஜீவனும் நானே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவங்களுக்கு புரியல. 4 நாள் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையில புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில 4 நாள் ஆயிடுச்சு. நாள் தட்டிருச்சு. இனிமேல எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. I have lost hope. It is over. It is buried. முடிஞ்சு மண்ணு போட்டாச்சு. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு ஒருவேளை மண்ணு போட்டு முடிஞ்சு போச்சுன்னு நம்பிக்கை இழந்து இருக்கீங்கன்னா, அவர் காப்பாற்றுகிறவர் 4 நாட்கள் நாற்றம் எடுத்ததை கூட அவருடைய மகிமைக்காக மீண்டும் உயிரோடு எழுப்பி உங்களை சந்தோஷப்படுத்துவார். வாட் எவர் மேபி நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். The Spirit of God will connect with your spirit and it will minister to you. உனக்கு தான் ஆண்டவர் பேசுறாருன்னு உனக்குள்ளே உங்களுக்கு தெரியும். எனக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 4 நாள் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சுன்னு நான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே நம்பிக்கையில் நான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தான் பேசி கொண்டு இருக்கிறாருன்னு God is speaking to you. ஹல்லேலூயா. முடிஞ்சிருச்சு, இத்தனை நாள் தாண்டிருச்சு, இதுக்கு மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுகிற அந்த இடத்துல மீண்டும் அவர் ஒரு நீரூற்றை கிளம்ப பண்ணு. He was a walking wonder. ராத்திரியெல்லாம் அனுபவசாலி, திறமைசாலி, உழைச்சி ராத்திரியெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு மீன் கூட அகப்படலைன்னா ரொம்ப ரொம்ப பாவம் இல்லை? ரொம்ப பாவம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு மீன் பிடிக்கிற தொழிலாளி, அனுபவம் உள்ளவன், அந்த நிறைய முயற்சி பண்ணி அவன் சொல்ற ராத்திரியெல்லாம் நாங்கள் பிடிச்சு நாட் ஒன் ஃபிஷ், தட் இஸ் வெரி வெரி பேட். கொஞ்சம் தான் பிடிச்சாண்டவர் என்ன கொஞ்சம் ஓகே, ஒன்று கூட அகப்படலை. நான் படித்தேன், நான் கடினமாக உழைச்சேன், நான் திறமையெல்லாம் இருக்கேன், ஆனால் ஒரு வேலை கூட, ஒரு தொழில் கூட வாய்க்க மாட்டேங்கி. nothing has prospered so far. My life is a failure என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களை காப்பாற்ற ஒருவர் உங்கள் படகில் ஏறுகிறார். அவர் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு அறுவடையை உங்களை பார்க்க வேண்டுமா? உங்க வாயில நீங்க சொல்லுவீங்க, இது கர்த்தருடைய செயல். This is not man, this is not experience, this is not talent, this is God himself. இது கர்த்தருடைய செயல். இது மனுஷனுடைய கண்களுக்கு ஆச்சரியம். சங்கீதம் 52ல முடிக்கும்போது சொல்ற, நீரே இதை செய்து, இது உம்மால் தான் வந்தது. ஒருவேளை பொருளாதாரத்திலாம் பெரிய நஷ்டத்தை பார்த்து அவ்வளவுதான் நீங்க முடிச்சு வச்சிருந்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் முடிவில் ஒரு ஆரம்பத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த இம்பாசிபிள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்துருவார். All that he wants is for you to believe. நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லுங்க, வாங்க வாயிலையாவது சொல்லுங்க தயவு செய்து. என்கிட்ட ஆண்டவர் அன்னைக்கு ஒரு வார்த்தையை காமிச்சாங்க. ஏசாயா 60 வாசல்கள் திறந்தெடுக்கட்டும், ராஜாக்கள் தூரத்திலிருந்து உனக்கு பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வரபடி இரவும் பகலும் வாசல்கள். வாசல் எங்க எப்படி திறக்குது? வீட்டு வாசலை திறக்கிறதா, சர்ச் வாசலை திறக்கிறது? வாய் தான் வாசல். ஹல்லேலூயா. உங்க வாசல் திறந்து உங்க வாசல் இருந்த துதி சத்தம் இருந்துகிட்டே இருக்கும்னா, உங்களை தேடி வரும் பொண்ணு வெள்ளியும், உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. Even if you have lost hope in yourself, I say this is the ideal time, the best moment to trust the Savior. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சா? சூப்பர். இப்பதான் நீங்க காப்பாத்துறவரை அனுமதிக்க போயிருச்சு. இல்ல இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்றீங்க. இந்த மலை பிரசங்கத்தை மெசேஜ் பைபிள் ரொம்ப அழகா சொல்லும். மத்தேயு 6ன்னு நினைக்கிறேன், 6:3 5:3 ஐ எம் நாட் ஷுர். நீங்கள் திருப்பி பாருங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும்னா, blessed is the man who is at the end of the rope என்று எழுதியிருக்கும். எப்படி எழுதியிருக்கும்?
எண்ட் ஆஃப் த ரோப்னா இனிமே என்னால் எதுவுமே செய்ய என்கிட்ட திறமை இல்லை, என் அறிவு இல்லை, என் அனுபவம் இல்லை, என் ஞானம் இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு புரியுது, என்னை காப்பாற்ற ஒருவர் வேணும், அவர் தான் என்னை காப்பாற்ற முடியுன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மனிதன் வந்து விட்டான் என்றால் அவன் வாழ்க்கை துளிர்க்க போகிறது, செழிக்க போகிறது, சுகித்திருக்க போகிறான். Blessed is the man. மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு தன்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் தேவனை விட்டு விலகுகிற மனுஷன். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தனக்கு நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். He will be ever fruitful, never failing, very successful. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த செய்தி ஆரம்பிக்கும் போதே நான் என்ன சொன்னேன்? சந்தோஷம். என்ன சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம். சொல்லுங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஓஹோ, குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர். சிலரெல்லாம் இப்படி இருக்கீங்க, வாசலே திறக்கல, நிறைய நேரம் நன்மை வந்துட்டு போகுது, ஐயோ வாசலே திறக்க மாட்டேங்க, எப்போ பாரு பசை போட்டு ஒட்டின மாதிரி. ஆராதனைக்கு வர வேண்டியது என்னவா, லிப்ஸ்டிக் கலைஞ்சிடக்கூடாதான். வாசல் திறந்தா உங்களுக்காக புறஜாதி சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் உள்ளே ஏறி வந்துடும். அல்லேலூயா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் தினம் தினம் நடத்துகிறார். ஓ, அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் தினம் தினம் நடத்துகிறார். சொல்லுங்க, குறையில்லையே, குறையில்லையே எனக்கு குறையில்லையே. காரணம் என் கர்த்தர், ஓஹோ என் மீட்பர். ஓஹோ, குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர் என் மீட்பர். சொல்லுங்க, எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். என் எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். ஓஹோ, புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் இப்ப இந்த பக்கம் மாத்திரம் குறையில்லையே, குறையில்லையே. சத்தமா, குறையில்லையே என் கர்த்தர், என் கர்த்தர். ஆண்கள் மாத்திரம் கம்பீரமா, குறையில்லையே. ஐயோ சத்தம் கம்மியா இருக்கு. என் கர்த்தர். ரெண்டு பேரும் சேர்ந்து, சபையா சேர்ந்து, குறையில்லையே, ஓஹோ குறையில்லையே என் கர்த்தர். சொல்லுங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு. நேரம் முடிய போகுது, அதனால நானும் பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னொரு 10 மணி நேரம், கரெக்டாக 1/4 மணி நேரத்தில் முடிக்கணும். ஆனால் ஒரு முக்கியமான வெளிச்சத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ he was a walking wonder. இயேசு கிறிஸ்து ஒரு நடமாடும் அற்புதமாக. நம்பிக்கை இழந்த இடங்கள் அற்புதம், சுகம் பெற முடியாத இடங்கள் அற்புதம், பொருளாதாரத்தில் நட்டம் இழந்த இடத்துல அற்புதம், நம்பிக்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு மண்ணு போட்ட இடத்துல அற்புதம். he was a walking wonder everywhere. இவரை ஒருத்தர் ரொம்ப என்ஜாய் பண்ணாருன்னா, அட்மோஸ்ட் அந்த நாட்கள் அவர் மாம்சமா இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவரை ஒருத்தர் ரொம்ப என்ஜாய் பண்ணாருன்னா அது யோவான் தான். ஜான் வாஸ் த பெஸ்ட் பர்சன் ஹூ என்ஜாய்ட் ஜீசஸ். எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, வியப்படைந்திருப்பாங்க, ரசிச்சிருப்பாங்க, ருசிச்சிருப்பாங்க, கைதட்டி இருப்பாங்க, விசில் அடிச்சிருப்பாங்க. இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருந்தாலும் யோவான் மட்டும் ரொம்ப அதிகமாகவே என்ஜாய் பண்ணார். எப்படி சொல்றீங்க? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம், அந்த லாஸ்ட் சப்பர், அந்த திருவிருந்து பந்தி அன்னைக்கு 13 அதிகாரம் 22 வசனத்து அவர் சொல்லுகிறார்,
என்னை காட்டி கொடுக்குறவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னோடனே, அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். எந்த அளவுக்கு இன்டிமேசி பாருங்க. இயேசுவின் யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். இது எப்படி, எனக்கு நானும் யோசித்து பார்த்தேன். ஹவு க்ளோஸ் கேன் திஸ் பி? இயேசுவின் மார்பிலே சாய்ந்து யோவான் கேட்கிறாருன்னா எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கணும் இல்லையா? பயங்கர நெருக்கமாக இருந்திருக்கணும். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால், என் கூட சக்தின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான். அவர் ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நாங்கள் 9 ஆண்டுகள் ஒன்றாகவே படித்தோம், ஒரே வீடு எடுத்து தங்கியிருந்தோம். என்னுடைய அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் வெரி வெரி க்ளோஸ். எனக்காக எந்த அளவுக்கும் அவன் செய்வான். அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், அவன் கூட நான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன்னா சில நேரங்களில் ரொம்ப அப்செட்டாக இருந்தால், இல்லை ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தால் அவன் மடியில் படுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்திருக்கு சில நேரங்களில். எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எவ்வளோ நெருக்கமாக இருக்க முடியும் இல்லையா? ஐ எம் டாக்கிங் அபவுட் அ குட் ரிலேஷன்ஷிப். இயேசுக்கிட்ட யோவான், நான் சொல்ல புரியுதா? இவன் நெஞ்சில் சாஞ்சிருக்கிறாருன்னா திஸ் இஸ் சம்திங் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப நெருக்கமான அந்யோன்யமான ஒரு பாசம், ஒரு உறவு, ஒரு நெருக்கம். இந்த யோவான் இவரை எப்படி பார்த்தார், யோவான் இவரை எப்படி அனுபவித்தார், யோவானால எப்படி இவ்வளவு மார்பிளை சாய்ந்து இவரை ரசித்து ருசித்து இவரை என்ஜாய் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா, 1ஆம் அதிகாரம் யோவான் 1 யோவான் 1:1 1 John chapter 1 verse 1 1 John chapter 1 verse 1. கவனிங்க, நீங்க என்னோட கூட கவனிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் எங்க தேவைக்கெல்லாம் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும். கவனிங்க, நாங்க அவரை பேசி கேட்டோம், எங்க கண்ணால பார்த்தோம், இல்ல கண்ணால பார்த்தோம், நாங்கள் எங்க தேவைக்கெல்லாம் அவரை நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளினாலே தொட்டது. ஆங்கிலத்தில் இந்த இவ்வளத்தையும் நான் வாசித்து காமிக்கிறேன். ஆங்கிலத்தில், that which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked upon, and our hands have handled. Hands have handled na கையால தொட்டிருக்கேன். தமிழுக்கு போயிரு ஜேம்ஸ். hands have handled. திரும்ப இந்த வசனத்தை எல்லாரும் தமிழ்ல கவனிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவை வார்த்தையாகவே பார்த்தார். எப்படி பார்த்தார்? வார்த்தையானவர். இவர்தான் எனக்கு எல்லாமே. வார்த்தையானவர், the word of life. வார்த்தையானவர். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அதை ஆரம்பிக்கும் போது 1 John the gospel, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. 2ஆம் வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 14ஆம் வசனம், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஜான் just enjoyed Jesus as the word of life. The word became flesh. ஒரு மனிதனாக பார்க்கவில்லை, ஒரு வார்த்தை மாம்சமாய் இருக்கு. வார்த்தை தேவனோடு இருந்த அந்த வார்த்தை மாம்சமாய் வந்திருக்கு. அந்த வார்த்தையை நான் பார்க்கிறேன், அந்த வார்த்தை பேசுறத நான் கேட்கிறேன், அந்த வார்த்தையை நான் தொடறேன், அந்த வார்த்தை மேல நான் சாய்ந்து நான் இளைப்பாரி கொண்டிருக்கிறேன். He enjoyed Jesus as the word himself.
ஹல்லேலூயா. நான் சொன்ன ஒரு மனிதனாக பார்க்கவில்லை, ஒரு உறவாக பார்க்கவில்லை, வாழ வைக்கிற வார்த்தை இவர். வார்த்தை, ஆதியிலே வார்த்தை, தேவனோடு இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருக்கிறார். அவரைத்தான் நாம் பார்க்கிறோம், அவரைத்தான் நாம் கேட்கிறோம், அவர் மேலதான் நான் சாய்ந்திருக்கிறோம். அதே வார்த்தையானவர் இன்றும் அதே வல்லமையோடு அற்புதங்கள் செய்யும்படி உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். That walking wonder is still with you and with me. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, அதே வார்த்தையானவர். சொல்லுங்க, அதே வார்த்தையானவர் நடமாடும் அற்புதமாக பூமியில அற்புதங்களை செய்தவர், மரித்தவர்களை எழுப்பினவர், முடியாதென்று மண்ணு போட்டதெல்லாம் மீண்டும் துளிர்க்க செய்தவர், 4 நாட்களாகி நாற்றம் எடுக்கிறது என்று சொன்னதெல்லாம் மீண்டும் தட்டி கொண்டு வந்த வார்த்தையானவர், யோவான் சாய்ந்திருந்த வார்த்தையானவர் இன்று என்னோடும் கூட இருக்கிறார். Hallelujah. The same word of life is now with you and with me. அன்று யோவான் சாய்ந்து அவர் சொல்றார், my hands handled him. நான் யோசித்து பார்க்கிறேன் எப்படி என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு. my hands handled Joshua, my hands handled him. அவர் சொல்றாரு, வார்த்தையை தொடுகிறேன், வார்த்தை மேல சாய்ந்திருக்கிறேன், வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இவர் ஒரு மனுஷன் இல்ல, அவர் பார்க்கிற பார்வை இயேசுவை பார்த்த பொழுது வாழ வைக்கும் வார்த்தை, வேர்ட் ஆஃப் லைஃப். அப்ப அவர் சாய்ந்திருக்கும் போது வார்த்தை மேல சாய்ந்திருக்கிறேன். என்ன மாதிரி தேங்க்யூ ஜோஷ், எப்படி அனுபவிச்சிருக்கிறார் பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் அதே அனுபவம் உங்களை கர்த்தர் தர விரும்புகிறார். இந்த வார்த்தை மேல சாய்ந்து, இந்த வார்த்தையை சார்ந்து, வார்த்தையை நம்பி. 1 யோவான் 1 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வேகமாக வாசித்து முடிக்க போகிறோம். 1-4. ஆதி முதல் இருந்ததும், மார்பிளை சாய்ந்த யோவான் சொல்றார், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன்? நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு. நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியத்தை பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நான் எப்படி பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் கொண்டிருக்கிறனோ அதே அனுபவத்தை, அதே ஐக்கியத்தை நீங்களும் பெற வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தையானவரை குறித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் இதை சொல்றீங்க? 4வது வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஹல்லேலூயா. ஏன் ஜான் இதை எங்களுக்கு எழுதுறீங்க? இதை நான் உனக்கு எழுதுகிறதே உன் சந்தோஷம் நிறைவாகும்படி நான் இதை உனக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு கேட்ஜெட் எடுத்துக்கிறோம், ஒரு ஐபேட் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா ஒரு ஃபோன் எடுத்துக்கிறோம். அந்த ஃபோன் கிடைச்ச உடனே யூ ஹேவ் அ ஜாய். சூப்பர், வெரி காஸ்ட்லி ஃபோன், வெரி காஸ்ட்லி ஐபேட், யூ ஹேவ் அ ஜாய். பட் அன்லெஸ் யூ நோ டு யூஸ் இட், your joy is not complete. Hallelujah. Unless you know to use it, unless you know to enjoy the benefits of that gadget, your joy is not complete. ஒரு பொருள் கிடைத்த உடனே ஒரு சந்தோஷம், ஆனா அந்த பொருளில் உள்ள ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தெரிந்தால் அந்த சந்தோஷம் முழுமையடைகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்டவர், இயேசு இப்படிப்பட்டவர். he was a walking wonder. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் காப்பாற்றுகிறவராக களம் இறங்கிட்டார். வெரி குட், மிகுந்த சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் நிறைவடைவது எப்போ தெரியுமா? அவரிடத்துல எப்படி அதை அனுபவிப்பது என்று நீங்கள் அறிந்து கொண்டால்தான். ஹல்லேலூயா. அவரிடத்துல எப்படிங்க அதை அனுபவிப்பது? அதைத்தான் யோவான் சொல்றாரு, நான் கண்டேன், நான் கேட்டேன், நான் தொட்டு பார்த்தேன், நான் மார்பிள சாஞ்சிருந்தேன். இதெல்லாம் ஒரு மனிதனோட அல்ல, வார்த்தையானவரை நான் கண்டேன், வார்த்தையானவரை நான் கேட்டேன்,
வார்த்தையானவரை நான் தொட்டேன், வார்த்தையானவர் மேல் சாய்ந்து கொண்டேன். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் அதே அனுபவத்தை தர விரும்புகிறார். You can listen to the word, you can see the word, you can lean on the word, you can trust the word, and you can see the same miracles, you can see the same wonders. அதே அற்புதங்களை, அதே அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் மனுஷன் முடியாதுன்னு சொன்னதை கர்த்தர் செய்கிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும் வார்த்தையின் மூலமாக. ஹல்லேலூயா. வார்த்தையின் மூலமாக சொல்லுங்க, வார்த்தையின் மூலமாக சொல்லுங்க, வார்த்தையின் மூலமாக சொல்லுங்களேன், வார்த்தையின் மூலமாக. சிலர் வாழ்க்கையில் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தந்தார். ஏசாயா 49 அதிகாரம். இதை ஈஸி ரீட் வெர்ஷன் தமிழாக்கத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். உங்கள் பைபிள் இல்லை, அது உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் தேடாதீங்க, ஸ்க்ரீனில் பாருங்க. இப்பொழுது சீயோன் கூறுகிறாள், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், எனது ஆண்டவர் என்னை மறந்து விட்டார். கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, எனது ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று சீயோன் கூறுகிறாள். சீயோன்னா சபை, நீ உங்களைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சபைன்னா கட்டணம் இல்லை, நீங்கள் தான். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறா, கைவிட்டுட்டாரு, என்னை மறந்து விட்டார் என்று சொல்லுகிறாள். அவளுக்கு போய் சொல், பார், நான் உனது பேரை என் உள்ளங்கையில் செதுக்கி இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் எப்பொழுதும் உன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். உன்னை வாழ வைக்கணும், உன்னை சிரிக்க வைக்கணும், உன்னை மீண்டும் உன் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதி சத்தமும் கீத சத்தமும் தொனிக்கணுன்றதான் என்னுடைய ஆசை. எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன். His mind full, or in other words, his mind is full of your thoughts. ஹல்லேலூயா. உங்க மேல நினைவாகவே இருக்கிறார், உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு அவருடைய வல்லமையை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற ஆசை, அவருக்கு காப்பாற்றி உன்னை மீண்டும் சிரிக்க வைக்கணும்னு ஆசை, அதிசயமா உனக்கு அதிசயமா உங்களை நடத்த வேண்டும் என்ற ஆசை, அவருடைய ஆலோசனையில் உங்களுக்கு தந்து உங்கள் சிக்கலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும்னு ஆசை. ஆனால் நீங்கள் அவரை அனுபவிக்க வேண்டாம். யோவான் வார்த்தை, ஜீவ வார்த்தையின் மேல் சாய்ந்து கொண்டான், சார்ந்து கொண்டான். யாரை பத்தியும் கவலை இல்லை. இயேசுவின் இருதயத்தில் என்ன இருக்கு என்று அறிந்து கொள்ள it took John. Peter asked John, யாரை பத்தி சொல்றாரு? It takes a man of God who leans on the word to just reveal the thoughts of God. Hallelujah. மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த இயேசுகிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, யாரை பத்தி சொல்றீங்க? இயேசுகிட்ட கேட்கல, ஆனால் இயேசுவின் இருதய துடிப்பை அறிந்து கொண்ட யோவான் இடத்துல கேட்டார். யாரை பத்தி சொல்றாரு? யார் காட்டி கொடுக்க போறா? நான் சொல்றேன், வார்த்தையானவரை மார்பில் சாய்ந்து கொள்ள நீங்கள் பழகுவீர்கள் என்றால், அந்த வார்த்தையானவர் மனதில் யோசிக்கிற நினைவுகள், அவருடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் உலகமே உங்கள் மூலமாக அறிந்து கொள்ள. ஹல்லேலூயா. I get very sensitive. சில நேரங்களில் I try to sense his pulse. சில நேரங்களில் ஒன்றுமே செய்யாமல் சும்மா உட்காந்துருக்கணும்னு தோணும். அவர் ஏதோ பேசுகிறாரு, அதான் நம்ம நிறைய நேரம் சொல்லு, சித்தம் என்ன சொல்லுவோம்? ஆண்டருடைய சித்தம். அதை ஒரு வார்த்தையா, யோவான் அவரை ஒரு மனிதனாக பார்க்கவில்லை, யோவான் அவரை வார்த்தையானவர், ஜீவன் தருகிற வார்த்தையானவராக பார்த்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வார்த்தையானவராக நீங்கள் இவரை பார்க்க வேண்டாம். கையில் பைபிளை உயர்த்தி சொல்லுங்க, இவர் என்னை வாழ வைக்கிறவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், காலாகாலமாக எனக்கு அப்பா, சமாதான பிரபு, என்னை காப்பாற்ற வந்த என் தலைவன், மை ஹீரோ. வார்த்தையானவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் கையை பிடித்திருக்கிறார், என் கையை விடமாட்டா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நாட்கள் வருகிறது, என் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக தான் முடியும், வார்த்தையானவரை சார்ந்து கொண்டு. ஹல்லேலூயா. இவரை கூட வச்சிருந்தீங்கன்னா நான் சொல்றேன், ஒரு அறையும் இவரு இருந்தா உலகமே உங்களுக்கு சாதகமாக சுத்த ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. டேக் மை வேர்ட் டுடே. ஒரு if you can have a time of loneliness with your Savior alone, வார்த்தையானவரும் ஒரு தனிமையான நேரமும் உங்களுக்கு இருந்தா
உங்கள் உலகமே உங்களுக்கு சாதகமாக சுற்றும். ஹல்லேலூயா. அது அவரால் தான் செய்ய முடியும். அனுப்பப்பட்டார், டஃப்பாக இருந்துச்சு, ஆனால் விட்டு கொடுக்கவே இல்லை. கெத்செமனேல இருக்க கூட வேர்வை கூட ரத்த துளியை உடம்ப சொல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும், ஆயிலும் என் சித்தத்தின்படி ஆடும், உங்கள் சித்தத்தின்படி ஆகாடும். சித்தத்தை நிறைவேற்றி உலகத்தையே காப்பாற்றிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. கடைசி வசனம் ஏசாயா 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவர் வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சுன்னா நான் சொல்றேன், அது நிச்சயமா கிரியை செய்யாம திரும்பாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யும், அசாத்தியமானவைகளை செய்யும். நீங்கள் நினைச்சதை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக அனுபவிக்க போகிறீர்கள். நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளுமே அவரால் செய்ய முடியும். இந்த வார்த்தையானவரை சார்ந்து கொண்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுவார், வார்த்தை அனுப்புவார். அந்த வார்த்தை நான் சொல்கிறேன், கொஞ்சம் தனிமையான நேரம் அவரோட, இந்த வார்த்தையானவர் சொல்லுங்கள், இந்த வார்த்தையானவரும் அவரோட தனிமையான நேரமும் இருந்தால் உலகமே எனக்கு சாதகமாக சுற்றும். ஜாதிகள் உங்களுக்கு கடந்து வருவார்கள். அன்னைக்கு திரவியம் கூட ஒரு அற்புதமான வெளிப்பாடு சொன்னார். ராஜாக்கள் ஜாதிகள், உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நிறத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள்னு சொன்னார். ராஜா என்னைக்கு நடந்து வந்தார்? ராஜா ஒன்று ரதத்தில் வருவார், இல்லை குதிரையில் வருவார். ஆனால் உங்களுக்காக ராஜாவை கூட இறக்கி நடந்து வர வைப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ராஜாக்களுக்கு கொடுத்து he will make them walk to you. சொல்றேன், இவரை சார்ந்து கொள்ளுங்க, இவர் மார்பிலை சாய்ந்து கொள்ளுங்க, இவரை நம்புங்க, இவரை அனுபவிங்க. ஹல்லேலூயா. ஆமா, வேற ஒண்ணுமே உங்களுக்கு வேண்டாம் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா 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 ஏசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர், என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர், என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். உங்க பைபிளை கையில் எடுத்து சொல்லுங்க, என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்கள் என் தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாங்க நம்புறோம், எங்க தேவையெல்லாம் ஷபலரபா கதலமரபா ஏசையா 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 ஏசையா. எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன் நான். எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம்
ஒப்படைத்தேன். வார்த்தையானவரை உயர்த்தி சொல்லுங்க. என் சார்பில் செயலாற்றுகிறே, எனக்காக எல்லாமே செய்து முடிப்பே. என் சார்பில் செயலாற்றுகிறே, எனக்காக எல்லாமே செய்து முடிப்பே. என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா ஏசையா ஏசையா. வார்த்தை பிறந்தது. அந்த வார்த்தையை தேடி ஞானிகளும் அந்த சாஸ்திரிகளும் நடந்து வந்தார்கள். உங்களுக்கு வார்த்தை, உங்களுக்குள்ள இந்த வார்த்தையானவரை அனுபவிச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு ரேமா பிறக்குன்னா, நான் சொல்றேன், நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்களை தேடி வருவார்கள். அப்படித்தானே பைபிள் சொல்லுது. நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை தொடரும். சொல்றேன், ஒரு தனி அறையும் தனிமையான நேரமும் உங்கள் நேசர் வார்த்தையானவர் இருந்தா உலகமே உங்களுக்காக உங்கள் சாதகமாக சுத்தும். இன்னைக்கு தீமையாக எண்ணப்பட்டு செயல்படுகிற எல்லாம் நன்மையாக மாறி முடியும். உங்களை தேடி ராஜாக்களும் உதிக்கிற உங்க வெளிச்சத்திற்கு அதிகாரிகள் வருவார்கள். சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். கடைசியா என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேங்க்யூ அப்பா. கடைசியா சொல்லுங்க, பாதத்தில் வைத்து விட்டேன், பாதத்தில் வைத்து விட்டேன். என்ன பாரத்தோட வந்திருந்தாலும் பாரங்கள் கவலைகள் உங்க பாதத்தில் வைத்து விட்டு, என் பாரங்கள் கவலைகள் என்னை தள்ளாட விட மாட்டே, தாங்கியே நடத்தி செல்வி, என்னை தள்ளாட விட மாட்டே, தாங்கியே நடத்தி செல்வி. கடைசி ஒரு விஷயம், கரங்களை உயர்த்தி, என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஷபல வர கதுல மர நாட்களெல்லாம் ஏசையா 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 ஏசையா. எத்தனை பேருக்கு இவர் மேல லவ் வந்துருச்சு? ஹல்லேலூயா. ஆமா, இந்த வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் இதுல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க காலத்தில் நீங்கள் கனி தந்து உங்க ஹெல்த் ஃபெயில் ஆகாம இலையுதிரா மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்க என்ன தொழில் செய்தாலும் என்ன பிரயாசம் செய்தாலும் நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே ஆகும்னு கரந்தட்டி தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, அற்புதமான நாளுக்காக நன்றி. சாதாரணமாக கொண்டாடலை, நாங்கள் வார்த்தையை கொண்டாடி இருக்கோம். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் உங்களுடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவன். அப்போ நான் உங்களோடு கூட உங்கள் வார்த்தையை நாங்கள் மகிமைப்படுத்தியிருக்கணும். We have celebrated a meaningful Christmas. It's a meaningful Christmas. We have glorified your word. இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அனுபவமாக மாறட்டா. யோவான் எப்படி கண்டேன் கேட்டேன் என் கைகள் அவரை தொட்டது என்று ஜீவ வார்த்தை குறித்து சொன்னதை போல, யோவான் மார்பிளை சாய்ந்ததை போல உங்கள் வார்த்தையை சாய்ந்து அனுபவிக்க இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தருகிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ. நீங்கள் பேசுனதற்காக நன்றி. இந்த நாளில் சொன்னபடி காப்பாற்ற நீங்கள் களமிறங்கிட்டீங்க. அதிசயம் செய்வீங்க தகப்பனே, ஆலோசனை கொடுப்பீங்க, வல்லமையாக செய்வீங்க, காலாகாலமாக பேசி நடத்துகிற அப்பாவாக இருப்பீங்க.
சமாதான பிரபுவா இருப்பீங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தனிப்பட்டு நினைக்கிறதுக்கு வேண்டினதற்கு விட அதிகமான அற்புதங்களை அனுபவித்து சாட்சி சொல்ல போகிறதுக்காக நன்றி. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். வல்ல இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, ஆச்சரியமாய் நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.